அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ், அதாவது அலை ஒளியியல் அப்படிங்கிற சாப்டர்ல ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா? என்ன கேள்வி சார் அது, பார்க்கலாமா? வெரி சிம்பிள் கொஸ்டின். ஐ செறிவு கொண்ட நேரியல் தளவிளைவுற்ற ஒளியானது, அதாவது லீனியர்லி போலரைஸ்டு லைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். முனைவாக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை கூட சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. சரி, ஒளியானது ஒரு தள விளைவு ஆய்வியின் மீது தள விளைவு ஆக்கிக்கு 30 டிகிரி கோணத்தில் படுகிறது. தள விளைவு ஆய்வியில் இருந்து வெளிவரும் ஒளியின் செறிவு எவ்வளவு? I/2, I/3, 3I/4, 2I/3 என்று 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? இப்ப இதில் பாருங்க, இது என்ன சார் நடக்குது? தள விளைவு ஆக்கி, அதாவது போலரைசர், அதுல இருந்து வெளிவரும் பொழுது ஐங்கிற செறிவோட ஒரு லைட் வருது. அதுக்கு பக்கத்துல தள விளைவு ஆய்வி, அதாவது அனலைசர், அதை ஒரு 30 டிகிரியில சாட்சி வச்சிருக்கிறோம். அந்த அனலைசர் ஆய்விக்கும் பிறகு வரக்கூடிய, கடந்து வரக்கூடிய லைட்டினுடைய செறிவு இன்டென்சிட்டி எவ்வளவு? வெரி சிம்பிள். மாலஸ் விதி நம்ம படிச்சிருக்கிறோம். I2 is equal to I cos square theta. அப்ப I எவ்வளவு சார்? முதல்ல கொடுத்த அந்த இப்படி செய்வோம். படு கதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அல்லது படு ஒளி அல்லது வீழ் ஒளி, விழுகின்ற ஒளி, வீழ் ஒளி, எப்படி வேணாலும் சொல்லலாம். தீட்டா மதிப்பு எவ்வளவு சார்? 30 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப I2 is equal to I cos square theta. Cos square 30. Cos square 30 degree. What is cos 30? Root 3/2. அதுக்கு ஸ்கொயர் பண்ணா என்ன சார் வரும்? 3/4. Root 3 ஸ்கொயர் பண்ணா 3 வரும், 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். அப்ப 3I/4. சோ மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை. ரொம்ப சின்ன கணக்கு தான், இருந்தாலும் நீட் தேர்வில் 2022ஆம் வருடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ நம்ம வேறு ஒரு கணக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்.